இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அடுத்தவன் நம்மளை பார்க்கணும், அடுத்தவன் நம்மளை பார்த்து பொறாமப்படணும்னு சொல்லிட்டு நிறைய கமிட்மெண்ட்ஸில் மாட்டிக்கின்னு முழிக்க வேண்டிய நிலவரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காகவே நம்ம பார்க்கணும் செய்யணும்னு வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் நம்மளுக்காக நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம வந்து முன்னேற முடியும். அடுத்தவனை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு எதுவும் வரப்போகிறதில்ல. நம்மளை பற்றி தப்பாக நினைக்கிற அந்த தற்குறி கூட்டத்தை நினச்சி நாம் நம்மளோட மைண்ட் செட்டப்லேருந்து வெளியே வந்துட்டோம்னா நம்மளால லைஃப்பில் கோல் பண்ண முடியாது. வீடை கட்டணும், வாசலை கட்டணும், அடுத்த வருஷம் அந்த காரை வாங்கணும், அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு இருப்போம். என்ன பேசினா என்னங்க, இந்த தற்குறி கூட்டம் என்ன பேசினாலுமே நாம் அடையிற இலக்கை நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் இது பண்ணலாம். அதுக்கான டைம் எடுக்குமே தவிர மற்றபடி எல்லாருனாலையும் கண்டிப்பாக ஒரு நாள் முன்னுக்கு வரதான் போகிறோம். ஸோ நேற்று போட்ட வீடியோக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிங்க சொன்னீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், அடுத்தவன் பார்க்கணும், அடுத்தவன் பண்ணணுன்றதுக்காக நம்ம கமிட்மெண்ட்ஸில் மாட்டிக்கணும், அதுலேருந்து வெளியே வர முடியாது. சொல்கிறவங்களுக்கு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இருந்தால் தான் நாம் முன்னேற முடியும். அதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மாதிரியே அடுத்தவங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கையை விட்டுட்டு அவன் என்ன நினைப்பான், இவங்க நினைப்பான்னு சொல்லிட்டு ஸோ லைஃப் உங்களுக்காக வாழ பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இலக்கை கண்டிப்பாக அடையுங்க. நானும் அதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தவங்க நம்மளை பற்றி பேசினா நம்மளுக்கு என்னங்க, சொல்கிறவங்கெல்லாம் இருந்தால் தான் நாம் முன்னேற முடியும். ஸோ மறக்காமல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இருந்தால் லைக் பண்ணுங்கள்.